ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசியை வச்சு பூ போல் இட்லி செஞ்சு சாப்பிட்டோங்க. இதுக்கு நான் என்ன எடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு ரேஷன் கடையில் கொடுத்த பச்சரிசி எடுத்துக்கிட்டேங்க. பிறகு நான் ஒரு 1.5 வழக்கு ரேஷன் கடையில் கொடுத்த புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டேங்க. ஒரு வழக்கு அரை வழக்கு. பிறகு பார்த்தீங்கன்னா அரை வழக்கு உளுந்து எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் ஒரு 30 கிராம் அளவுக்கு நம்ம வெந்தயம் எடுத்துக்கணுங்க. இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரேஷன் அரிசின்றதால 2லேருந்து 3 முறை வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிப்பேங்க. இதில் ஒரே ஒரு இது பார்த்துக்கோங்க, ஒவ்வொருத்தங்க 6 முறை 7 முறை 8 முறை வாஷ் பண்ணேன் அப்படின்வாங்க. அவ்வளோ டைம் வாஷ் பண்ணவே தேவையில்லைங்க. அப்படி வாஷ் பண்ணோம்னா இதில் இருக்கிற சத்து எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுங்க. 2 அல்லது 3 முறை மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே போல் உளுந்து பார்த்திங்கன்னா நான் 1 முறை தாங்க வாஷ் பண்ணுவேன். ஏன்னா அதில் இருக்கிற டஸ்ட்டு எல்லாம் போகிறதுக்காக 1 முறை வாஷ் பண்ணால் போதும். பிறகு நம்ம இது எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி தாராளமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. பிறகு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நம்ம வந்து ஊற வைக்கணுங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அன்பாலிஷ்டு ரைஸுன்ட்டு விற்க ஆரம்பிக்கிறாங்க. 1 கிலோ 100 ரூபா அப்படி அந்த அளவுக்கு விற்கிறாங்கங்க. நம்ம அரசு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அதனால் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரெண்டுமே உளுந்தும் அரிசியும் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் நல்லா உரட்டுங்க. இந்தியாவின் பாரம்பரிய ஃபுட்டு இட்லி தாங்க. உளுந்து பார்த்தீங்கன்னா 1 முறை மட்டும் வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து உளுந்து போட்டுக்கிறேங்க. இட்லி வந்து பூ போல் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உளுந்தில் தாங்க இருக்கும். நிறைய பேர் அரிசியில் போயிடுவாங்க. ஆனால் அரிசியை கவனிக்காதீங்க. நம்ம வந்து இந்த உளுந்தில் தான் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வேணுங்க. பதம் எப்படி பார்த்தீங்கன்னா உளுந்து தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இட்லிக்கு. என்ன பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கும்போது அப்படி காற்றுல மிதக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த வெயிட் வந்து ரொம்ப ரொம்ப லெஸ் வெயிட்டாக இருக்குங்க. எனக்கு வந்து உளுந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்குள்ள நல்ல பதம் வந்துடுங்க. ரொம்ப நேரமாக அரைய விட்டுறாதீங்க. நம்மளோட அந்த சாஃப்ட்னஸ் வந்து கம்மியாகிடுது, ரஃப் ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ அதனால் 20லேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துருங்க. கிட்ட இருந்து கொஞ்சம் அரைங்க, சரிங்களா? உளுந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடுத்து நான் பார்த்தீங்கன்னா அரிசி ஆட் பண்ணிக்கிட்டேங்க. அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து உங்களுக்கு ஒரு 20 அதே தான் 20 to 30 மினிட்ஸ் எடுத்துக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த சின்ன ரவை பதத்துக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் இட்லி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப நைஸாகவும் அரைச்சி எடுத்துக்கோங்க அரிசியில். டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம 1 ஹவர்லேயே இட்லி மாவு ரெடி பண்ணிடலாங்க. நம்ம எதுக்குங்க கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்றோம்? இது பாருங்கள், இது நம்மளுக்கு 1 ஹவர்
இது பார்த்திங்கன்னா நான் உப்பு போடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா இதில் பாதி எடுத்து நான் வச்சுருவேங்க. அது ஒரு 2 நாள் கழித்து யூஸ் பண்ணிப்பேன். அதே போல் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. நம்மளோட அரிசி வந்து உளுந்தை விட வெயிட் அதிகமாக இருக்கிறதால அரிசி கீழே செடிமெண்ட் ஆகிடுங்க. ஸோ அதனால் அடியில் விட்டு கையை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் வந்து மிக்சிங் தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா தானே நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா அரிசி வந்து கனமாக இருக்கிறதால இந்த மாவில் அரிசி கீழே தங்கிடுங்க. அதனால் நல்லா கைவிட்டு அரிசி நல்லா எடுத்துருங்க. ரெண்டையும் உளுந்து அரிசியும் நல்லா ஈக்குவலாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, பாதியில் இருந்த மாவில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிட்டேங்க. நான் சைடில் இருந்த இதெல்லாம் சும்மா தொடச்சிக்கிட்டேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுநாள் காலையில் தாங்க யூஸ் பண்ணணும். மறுநாள் காலையில் ஆகிடுச்சுங்க. மாவு ஸ்லைட்டாக பொங்கியிருக்கு. இந்த மாவு பொங்கிறதுக்காக தாங்க நம்ம வந்து 10 to 12 hours நம்ம வெயிட் பண்ண போகிறோம். பண்ணியாச்சு. பிறகு நான் இட்லி தட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய்ங்க. 3 தட்டுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு எல்லா குழியிலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேங்க நல்லெண்ணெயை. பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு எல்லா குழியிலையும் இட்லி மாவு ஊற்றி எடுத்துக்கிறேங்க. அப்புறம் இட்லி குண்டானில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றி வச்ச இட்லி தட்டை தூக்கி 1 by 1 அடிக்கிறங்க. கலர் கூட பாருங்களேன் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது. அப்பா சான்ஸே இல்லைங்க. அவ்வளோவும் நம்மளுக்கு உடம்புக்கு அவ்வளோ சத்துங்க. இது குழந்தைங்களுக்கு இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். மூடிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணால் போதுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஆமாம்மா இருக்குமா. சூப்பரான இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க. மனம் சூப்பராக இருக்குதுங்க. நல்லெண்ணெய்க்கும் இந்த இட்லிக்கும் சரியான இருக்குங்க. இது கூட நான் சாம்பார் வச்சு தொட்டு சாப்பிட்டேங்க. டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள் பூ போல் இருக்குது பாருங்கள். அப்பா சான்ஸே இல்லைங்க. கலர் கூட எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது ரேஷன் அரிசி கடை இட்லின்னா யாருமே நம்ப மாட்டாங்க.